50 ஆண்டுகளுக்கு முன்பு 1976ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 3 கடல்கள் சந்திக்கின்ற குமரி முனையில் இந்த பூ உலகில் எந்த நாட்டிலும் ஒரு கவிஞனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலை எழுப்பப்பட்டதில்லை என்று பார் முழுவதிலிருந்து உலகின் மிகச்சிறந்த அழகான இடம் எது என்று கேட்டால் அது 3 கடல்கள் சந்திக்கின்ற கன்னியாகுமரி முனை என்று அமெரிக்க நாட்டினுடைய அடிமை தலைகளை உடைப்பதற்காக தன்னை அர்ப்பணித்த மார்ட்டின் லூதர் தெரிவித்த அக்குமரி முனையில் வள்ளுவர் சிலையை எழுப்பியவரும் தலைநகரிலே வள்ளுவர் கோட்டம் அமைத்தவரும் காவிரி பூம்பட்டினத்தை மீண்டும் நிர்மாணிப்பதைப் போல புதிய பூம்புகார் படைத்த கலைத்தஞ்சன் என்ற பெயரை பெற்றவரும் பாஞ்சாலங்குறிச்சியிலே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டையை நினைவூட்டுகின்ற ஒரு அரணை அமைத்தவரும் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து இந்த உபகண்டத்தில் முதலாக போர்க்களத்திலே வாழ்வீசி பரங்கியர் படையை தோற்கடித்த மாமன்னர் நெல்கட்டுஞ்சேவல் பூலித்தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்தவரும் கண்ணியத்துக்குரிய இந்த திடலின் எந்த பெயரை நீங்கள் சூட்டி பெருமைப்படுகிறீர்களோ அந்த பெயருக்குரியவரான கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களினுடைய இடையறாத எல்லையற்ற தேசத்தையும் அன்பையும் பெற்றவருமாக அவர் இறுதியாக கண் மூடுவதற்கு முன்பு தன்னை பார்க்க வந்து கரங்களை பற்றிக் கொண்ட முத்தமிழ் அறிஞரிடம் இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாக்கும் பொறுப்பை உங்களிடம் விட்டுவிட்டு செல்லுகிறேன் என்றவர் உரைத்ததற்கு இணங்க அந்த தோழமை நட்புணர்வை கட்டி காத்தவருமான முத்தமிழ் அறிஞரின் ஆட்சியின் கடைசி நாட்களில் ஒன்றாக அந்த ஆட்சி நீடிக்குமா நிலைக்குமா என்ற கேள்வி விசுவரூபம் எடுத்துக் கொண்டிருந்த வேளையில் இதே கடையநல்லூரில் இதே காயிதே மில்லத் திடலில் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஹசன் இப்ராஹிம் மருத்துவர் அழைத்ததன் பேரில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அரும்பாடுபட்ட டாக்டர் உசேன் அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் 1.5 மணி நேரம் ஜனவரி 29ஆம் தேதி உரையாற்றிவிட்டு அதற்கு மறுநாள் இரவில் மாலை வேளையில் அந்தி சாயும் பொழுதில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது என்ற செய்தி அதிர்ச்சியாக தாக்கிட அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலேயே முதலாக கைது செய்யப்பட்டவராக பாளையங்கோட்டை காவல் நிலையத்திலே அடைக்கப்பட்டு அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மாநில அளவிலான தலைவர் அனந்தன் நம்பியார் அவர்களும் மாவட்ட செயலாளர் பாலவிநாயகம் அவர்களும் கொண்டு வந்து அடைக்கப்பட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அழகிய நம்பி கொண்டு வந்து காவல் நிலையத்திலே பூட்டப்பட பொழுது புலர்ந்தது. வீதிகளில் மனித சஞ்சாரம் இல்லை. என்ன நடக்கிறது என்று கேட்டால் திருவனந்தபுரத்திலே இருந்து அலை அலையாக அணிவகுத்து வருகின்ற ராணுவ வாகனங்களில் லாரிகளில் துப்பாக்கிகளை வெளியிலே நீட்டியவாறு
ராணுவ வீரர்கள் அணிவகுத்து செல்லுகிறார்கள். எங்கும் ஒரே நிசப்தம். வீடுகளை விட்டு யாரும் வெளியிலே வரவில்லை என்ற செய்தி வந்த வேளையில் அதற்கு பின்னர் சில மணி நேரம் கழித்து என்னையும் மற்றவர்களையும் போலீஸ் வாகனத்திலே ஏற்றி கொக்கரகுளம் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லுகிற போது நான் பூட்டப்பட்டிருந்த அந்த போலீஸ் வாகனத்திற்குள் இருந்தவாறே சர்வாதிகாரம் ஒழிக, எதேச்சாதிகாரம் ஒழிக, ஜனநாயகம் வெல்க என்று நான் எழுப்பிய சத்தத்தை கேட்டு என்ன வீதியிலே ஒரு முழக்கம் கேட்கிறதே என்று வீடுகளின் வாசலுக்கும் கடைகளின் வாசலுக்கும் மக்கள் வர நீதிமன்றத்திலே இருந்து ரிமாண்ட் செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையின் வாசல் வரை கொண்டு செல்லப்பட்ட போதும் அந்த முழக்கங்களை நான் விடாமல் எழுப்பியவாறு சிறை வாசலிலும் அந்த முழக்கத்தை எழுப்பிய போது குமரி மாவட்டத்திலே இருந்து கைது செய்யப்பட்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தோழர்கள் ஓடி வந்து என்னை கட்டி பிடித்துக் கொண்டு மனதிலே கொஞ்சம் எங்களுக்கு கவலை இருந்தது. அடுத்து என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் விண்ணதிர எழுப்பிய முழக்கம் எங்கள் நெஞ்சை பூரிக்க செய்தது, எங்கள் கவலையெல்லாம் தீர்ந்தது என்று சொன்ன சில மணி நேரங்களுக்குள்ளாக பாளை சிறையிலும் அதற்கு பிறகு சில மாதங்கள் கழித்து நவம்பர் 19ஆம் தேதி என்று அந்த சிறையிலிருந்து மாற்றப்பட்டு சேலம் மத்திய சிறைச்சாலையிலும் அடைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் முதலில் கைது செய்யப்பட்டவருமாக எல்லோரும் 77ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தமிழகம் எங்கும் விடுதலை செய்யப்பட்டு பிப்ரவரி 2ஆம் நாள் திருச்சி சிறையிலிருந்து மாற்றப்பட்டு என் பக்கத்து கொட்டடியிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சோழ மண்டலத்தினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான அண்ணன் கோசி மணி அவர்கள் என்னை தம்பியாக பாவித்தவர் பாசம் காட்டி அவருக்கு விடுதலை என்று சிறை அதிகாரி உத்தரவை கொண்டு வந்து நீட்டிய போது தம்பியை இங்கே விட்டுவிட்டு நான் வரமாட்டேன் என்ற போது சிறை விதிகள் அதற்கு இடம் தராது என்ற நேரத்தில் இத்தனை நூல்களையும் அடுக்கி வைத்திருக்கிறேன் அண்ணனே, அமைதியாக படித்துக் கொண்டிருப்பேன், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொன்ன பிறகு நள்ளிரவு 12 மணிக்கு எனக்கும் விடுதலை வர தமிழ்நாட்டிலேயே கடைசியாக விடுதலை செய்யப்பட்டவன் என்ற முறையில் அங்கிருந்து சென்று தங்கும் விடுதியிலே அண்ணன் மணியவர்களோடு பிப்ரவரி 3ஆம் நாள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த அந்த நாளில் சேலத்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அதற்கு பிறகு பயணத்தை தொடர நேர்ந்ததும் முதலாக நான் கைது செய்யப்படுவதற்கு முன்பு கடைசியாக பேசிய இடம்தான் இந்த கடையநல்லூரினுடைய காயிதேமில்ல திடல் என்பதும் நன்றி வரப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே வரப்பது நன்று என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னதற்கிணங்க என்னுடைய மனக்காயங்களுக்கெல்லாம் பச்சிலை தடவி மருந்து போடுவதை போல என் ஆருயிர் தம்பி திமு ராஜேந்திரனை உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக உதய சூரியன் சின்னத்திலே களம் கொண்ட அந்த ரஷ்ய தம்பியை வெற்றி வாகை சூட வைத்த உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். என் உரையின் கடைசி நிமிடங்களில் இதே கடையநல்லூரில் வெற்றி பெற்று வருவான் தம்பி ராஜேந்திரன், தவறாமல் நன்றி சொல்ல வருவான் இந்த வைகோ என்று கூறியவாறு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விதத்தில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு காயிதேமில்ல திடல் நிறைந்து வீதிகளிலும் ஏராளமான தோழர்கள் நிற்க
இல்லங்களில் இருந்தவாறு இந்த உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்த கண்ணியத்துக்குரிய பெரியவர்களுக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களுக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரிகளுக்கும் இந்த வேளையில் நன்றி தெரிவிக்கின்ற கடமையை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பளித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் என் அன்புக்குரிய சுரண்டை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய சம்பந்தி ஜெயபாலன், அல்லும் பகலும் பணியாற்றி அயராது உழைத்து வெற்றியை குவிக்க காரணமாக இருந்தவர்கள் ஒருவரான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்புமிகு செல்லத்துறை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் உச்சிவாடி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இசக்கிதுரை, தேமுதிக மாவட்ட செயலாளர் பழனிசங்கர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி சுதா பாலசுப்ரமணியன், நகர செயலாளர் தம்பி KS முருகன், தொகுத்து வழங்குகின்ற தம்பி வழக்கறிஞர் சுப்பையா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே அங்கம் வகிக்கும் கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மனிதநேய ஜனநாயக கட்சி, தௌஹீத் ஜமாத், தமிழ் புலிகள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, முக்குளத்தோர் புலிப்படை, திராவிட தமிழர் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அங்கம் வகிக்கின்ற கட்சிகளினுடைய மதிப்புக்குரிய நிர்வாகிகளே, அங்கு பணியாற்றுகின்ற இயக்கங்களின் தோழர்களே, ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் என்பதை நிரூபித்து யார் நமது சட்டமன்ற உறுப்பினர் என்பதை தேர்ந்தெடுக்கின்ற அந்த கடமையை செய்து ராஜேந்திரனை கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் என்று தேர்ந்தெடுத்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நடுநிலையாளர்களே, வாக்காளர் பெருமக்களே, என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சிகளின் நண்பர்களே, என் சிறந்தாழ்ந்த வணக்கம். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோன்றி மூத்ததுவும், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் கடல் அலைகளென தாவி வருகின்ற அரபு நாட்டு குதிரைகளின் குளம்படி சத்தத்தோடு சங்கத்தமிழின் ஓசையும் இணைந்து வந்தது என்ற பாராட்டுக்குரிய நான்மாட கூடலில் பாண்டியர் கொற்றம் கண்டதுமான பதிமதுரை பெருவெளியில் வளர்ந்த செந்தமிழுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். நன்றி கூட வந்திருக்கிறேன். வெறும் சொற்களால் நன்றி கூறிவிட முடியாது. நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், உங்கள் அன்பையும் பாராட்டையும் பெறுகின்ற விதத்திலே தம்பி ராஜேந்திரன் சட்டமன்ற உறுப்பினராக அவர் சோபிப்பார், அனைவரின் பாராட்டையும் பெறுவார். ஜாதி மதம் கட்சி என்று வேதம் பார்க்காமல் எல்லை கடந்து எவர் தன்னை நாடி வந்தாலும் பரம ஏழையாக இருக்கலாம், வறுமையின் பிடியிலே சிக்கி நல்ல ஆடைகள் கூட அணிய தகுதியற்றவராக ஏழ்மை கோலத்திலே வரலாம்.
எவர் அணுகினாலும் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எந்த விதத்தில் அதை செய்து முடிக்க முடியுமோ அதற்கு சல்லி காசு எதிர்பாராமல் நேர்மையாளராக பணியாற்றி இந்த தொகுதிக்கு தேவையானவற்றை அவர் திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி பெறுவார் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை ஆகும். நான் சிவகாசியில் தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் எனக்கு செயலாளராக அந்த அலுவலகத்திலே பணியாற்றிய தம்பி ராஜேந்திரனை நான் அறிவேன். அவர் இரவெல்லாம் இருந்து எனக்கு வந்த கோரிக்கைகளுக்கு பதில் எழுதிக் கொண்டே இருப்பார். பொழுது விடிந்தவுடன் முதல் நாள் வந்து சந்தித்தவர்களில் பரம ஏழைகள் யார், வசதியற்றவர்கள் யார், திக்கற்று அலைகின்ற தரித்திர நாராயணர்கள் யார், அவர்களின் கோரிக்கை என்ன என்பதை முதலிலே எடுத்து அது குறித்து எவரிடத்திலே பேச வேண்டுமோ எந்த அதிகாரியிடம், கலெக்டரிடம் அல்லது எஸ்பியிடம் அல்லது தலைமை நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பேசுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்து எனக்கு ஒரு நற்பெயரை தேடிக் கொடுத்த அந்த தம்பியை அருகிருந்து பார்த்தவன் 1.5 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் பெறுகின்ற உத்தியோகத்தை ராஜினாமா செய்துவிட்டு எனக்கு முழு நேர செயலாளராக பணியாற்றிய போதே அவர் பசும்பொன் பாங்குலி கேட்கிற வேளையில் உரையாற்ற முனைவதே கண்ணியமற்றது என்பதை என்னுடைய 62 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடித்து வருகிறேன் என்பதை அனைவரும் நன்றாக அறிவார்கள். இதமான குற்றாலத்து தென்றல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. ஆகாயத்திலே நட்சத்திரங்கள் எவையும் கண்ணில் படவில்லை. கொண்டல்கள் மேகங்கள் வான வீதியிலே வந்து குவிந்திருக்கின்றன. இந்த குளிர்ந்த மந்தமாரதம் வீசுகிற இந்த வேளையில் கண்ணியத்துக்குரிய காகிதமில்ல திடலிலே பேசுகிறேன் என்று சொல்லுவதற்குரிய தகுதியை பெற்றிருக்கிறேன். அந்த பெருமகனாரின் பெருமையை நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே
எடுத்துரைத்ததோடு நான் முன்னைய கூட்டத்திலே சொன்னதைப் போல சீனம் படையெடுத்த போதும் பாகிஸ்தான் போர் தொடுத்த போதும் தன் புதல்வனை போர்க்களத்துக்கு அனுப்ப முனைந்த கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்களினுடைய பெருமையை சொல்லி இருக்கிறேன். அவரது அஞ்சல் தலையை வெளியிடுவது உங்கள் அரசாங்கத்துக்கு மரியாதை தேடித் தரும் என்று அன்றைய தலைமை அமைச்சர் நரசிம்மராவ் அவர்களிடம் சொல்லி அதை உடனே ஏற்றுக்கொண்டு கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்களினுடைய அஞ்சல் தலையை வெளியிட செய்தவன் என்ற தகுதியோடு இந்த மைதானத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். வெற்றி பெற்ற ராஜேந்திரன் சட்டமன்றத்தில் சண்டமார்தமாக முழங்குவார். அனைவரின் பாராட்டுகளையும் பெறுகின்ற விதத்திலே வாதங்களை அடுக்கடுக்காக எடுத்து தொடுத்து வைப்பார் என்பதை அவரது கன்னி பேச்சிலேயே நிரூபித்து காட்டி அவர் உரையாற்றுகிற போது எதிர்க்கட்சி வரிசையிலே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சி வரிசையிலே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் மேஜைகளை தட்டி 3 முறை ராஜேந்திரனுடைய பேச்சுக்கு அவர்கள் பாராட்டு தெரிவித்ததை தொலைக்காட்சியிலே கண்டுதான் பூரித்து போனவன் என்ற முறையில் அவர் சட்டமன்றத்தில் தன்னுடைய உரைகளின் மூலமாக கடையநல்லூர் தொகுதி என்ற முத்திரையை பதிப்பதோடு இந்த தொகுதிக்கு என்ன தேவை, இந்த ஊருக்கு என்ன தேவை, இந்த நகரத்துக்கு என்ன தேவை என்பதை ஒவ்வொரு பகுதியிலும் சென்று கண்டறிந்து அந்த பணிகளை செய்வதற்கு இந்த கடையநல்லூர் நகரிலேயே ஒரு இல்லத்தை ஏற்பாடு செய்து விட்டார். சில நாட்களுக்குள்ளாக அங்கே குடிபுக இருக்கிறார். இங்கேயே அவர் தன்னுடைய தளத்தை அமைத்துக் கொள்வார். செங்கோட்டையிலும் ஒரு அலுவலகத்தை அவர் ஏற்பாடு செய்து விட்டார். ஆகவே அனைவரினுடைய பாராட்டையும் பெறுகிற விதத்தில் நன்றியோடு நடந்து கொள்வார். எவரிடமும் கோபத்தையோ எந்த விதமான வெறுப்புணர்ச்சியோ காட்டாமல் மாறாத மந்தகாச புன்னகையுடன் நாடி வருபவர்களினுடைய எண்ணங்களை அறிந்து அவர்களுடைய தேவைகளை அவர்கள் கேட்பவற்றை உணர்ந்து அவற்றை செய்து தருகின்ற விதத்தில் தம்பி ராஜேந்திரன் நன்றி கடமையோடு பணியாற்றுவார் என்பதை நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இங்கே தென்னாட்டு போர்க்களங்கள் என்ற நூலை சகோதரர் இந்த மேடையிலே என்னிடம் கொடுத்தார். எண்ணற்ற போர்க்களங்களை கண்டது தமிழ்நாடு. அந்த போர்க்களங்களை பற்றி வர்ணிக்கிற போது இன்னும் சில நாட்களிலே வர இருக்கிறது இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகிற பக்ரீத் பண்டிகை. ஈத்துவக்கின்ற அந்த பண்டிகை இப்ராஹிம் அலை தன் மகனையே பலியிட துணிந்தாரே, அவருடைய சிரத்தையே அறுக்க துணிந்தாரே, அந்த தியாகத்தை நினைவூட்டுகின்ற விதத்திலே அந்த தியாக திருநாளில் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி மகிழ்கிற இஸ்லாமிய பெருமக்களுக்கு இந்த நாளிலேயே வருகிற 28ஆம் தேதி வர இருக்கிற பக்ரீத் பண்டிகைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் சிறைச்சாலையில் இருக்கிற போது அதிகாலை பொழுதில் சிறை அதிகாரிகள் எனக்கு அவர்கள் டேப் ரெக்கார்டர் ஒலி நாடாவை போட்டாலே பாட்டு சத்தத்தை எழுப்புகின்ற ஒரு டேப் ரெக்கார்டர் ரேடியோவை தங்கி நான் பூட்டப்பட்டிருந்த இடத்திலேயே வைத்துக் கொள்ள அனுமதித்திருந்தார்கள். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் கண் விழித்துக் கொள்வேன். நள்ளிரவுக்கு மேல்தான் சற்று நேரம் தூங்குவேன். எல்லோரும் சிறைவாசிகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த வேளையிலும் இசைமுரசு நாகூர் அனிபாவினுடைய பாடல்கள் பதிவு செய்யப்பட்ட ஒலிநாடாவை ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் அதை ஒலிக்க கேட்டு
அருள்மழை பொழிவாய் இரகிமானே என்கின்ற அந்த பாடலை, திக்கு திகந்தமும் என்று தொடங்குகின்ற அந்த பாடலை, கண்களுக்குள்ள ஆகுதம்மா கர்பலாவை நினைக்கையிலே என்ற அந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்டு அந்த வரலாற்றையும் எண்ணி பார்த்து நான் அந்த காலை பொழுதை மகிழ்ச்சியோடு அந்த நேரம் கடந்து செல்லும். கர்பலா போர்க்களம் என்பது கண்களில் மழை நீரை போல கண்ணீரை கொட்ட வைக்கிறது என்று இசை முரசு பாடினார் என்றால், அங்கே வாங்கு சொல்லிக் கொண்டிருந்தாரே பிலால், அவர் வெகுகாலம் கழித்து மீண்டும் வந்த வேளையில் வாங்கு சொல்லுகின்ற பிலால் எங்கே பெருமானாருடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசேன் என்பவர் தேடிய வேளையில் தான் செய்தி கிடைத்தது. அவர்கள் மடிந்து போனார்கள், போர்க்களத்திலே கொல்லப்பட்டு மடிந்தார்கள் என்று கேட்டு துடிதுடித்து போனார். மேனியெல்லாம் நெருப்பு கட்டிகளை போட்டு சித்திரவதைக்குள்ளான பிலால் அந்த சம்பவத்தை அறிந்த மாத்திரத்திலே அவர் கொகுவு என்று கண்ணீர் பொங்கி வள அவர் பாட ஆரம்பித்தார். அந்த போர்க்களத்தில் மிக சிறிய படையை வைத்துக் கொண்டு ஹசன் ஹுசேன் ஒருபுறம் நின்றார்கள். பெரும் சேனாபரம் கொண்ட பெரும் படை அவர்களை தாக்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் மிக சிறிய அளவிலேதான் இருந்தார்கள். தோற்க நேரிட்டது, இருப்பினும் உறுதியாக நின்றார்கள். ஹுசேன் மிகவும் தண்ணீர் தாகம் எடுத்து தண்ணீர் பருகிவிட்டு வந்து போர் தொடருவோம் என்று அங்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நீர் தடாகத்திற்கு சென்று 2 கைகளாலும் தண்ணீரை எடுத்து பருக முனைந்த போது, அவர் நாக்கு தண்ணீரை நோக்கி நீண்ட போது, பகைவர்கள் தொடுத்த அம்பு அந்த நாக்கிலே வந்து குத்திட்டு நின்றது. அந்த அம்பை பிடுங்கி எறிந்துவிட்டு நாக்கு துண்டிக்கப்படுகின்ற அந்த விதத்தில் ரத்தம் கொட்டிக்கொண்டே இருக்க மீண்டும் தன் புறவியின் மீது ஏறி யுத்தகலத்துக்கு போறார். கொல்லப்பட்டார், சிரம் துண்டிக்கப்பட்டது. அதை மத்தளம் போல் தட்டி கொண்டு போறார். ஹசனும் ஹுசேனும் அப்படி கோரமாக கொல்லப்பட்டார்கள் என்பதைத்தான் கர்பலா போர்க்களம் என்று இசை முரசு தன்னுடைய பாடலிலே வடித்தார். இந்த நகரத்திலே இஸ்லாமிய பெருமக்கள் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்ற வேளையில் வாக்குகள் எண்ணப்பட்ட போது அது உயர்வதும் தாழ்வதுமாக, இதோ கொஞ்சம் ஓட்டுக்களிலே ராஜேந்திரன் முந்திவிட்டார் என்றும், சிறு நேரம் கழித்து சற்று பின்தங்கி விட்டார் என்றும் மாறி மாறி செய்திகள் வந்தபோது, நான் தலைமை கழகத்தின் தாயகத்திலே ஒரு நூற்றுக்கணக்கான என் தோழர்களோடு அமர்ந்திருந்த வேளையில் ஒவ்வொரு தொகுதியினுடைய முடிவுகளும் வந்து கொண்டிருந்த போது, கடையநல்லூர் தொகுதியிலே சற்று முன்னேறிவிட்டார் ராஜேந்திரன், இல்லை இப்பொழுது 500 ஓட்டுகள் பின்தங்கி இருக்கிறார் இந்த செய்திகள் வருகிற போது நான் சற்று பதற்றமாகத்தான் இருந்தேன். வெற்றி பெறுவாரா மாட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பின்தங்கி இருந்த வேளையில் கடையல்லூர் நகரத்து வாக்குகள் எண்ணப்பட்டன. பின்தங்கி இருந்த ராஜேந்திரன் சமமாக வந்ததோடு 3000 வாக்குகள் முன்னேறிய நிலையில் நிச்சயமாக அடுத்து கேட்டால் 5000க்கு மேற்பட்ட வாக்குகள் முன்னேறி இருக்கிறார் என்ற செய்தி வந்ததும், அவர் ஜெயித்ததும், அந்த ஜெயத்துக்கு காரணமான கடையநல்லூர் வாக்காளர் பெருமக்கள், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு, வாலிபர்களுக்கு, வாக்காளர் பெருமக்களுக்கு என் வாழ்நாளில் என்றைக்கும் மறக்க முடியாத நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றைக்கும் உங்களுக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் அடியேன் இருப்பேன். எப்படி அந்த 18
இளைஞர்கள் இத்தாலியின் சர்க்கஸிலே அவர்கள் வாட்டி வதைக்கப்பட்ட போது விடுவித்துக் கொண்டு வந்து இந்த கடையநல்லூரிலே நான் சேர்த்தேனோ அதை போல இந்த வழியாக செல்வதற்கு அகல ரயில் பாதை அமைத்துக் கொடுப்பதற்கு அதுவரை இது நடக்காது என்று சொல்லப்பட்ட நிலையை மாற்றி அன்றைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடம் அனுமதி பெற்று ரயில்வே அமைச்சரும் அதை முன்னெடுத்து கொடுத்து விருதுநகரிலே இருந்து தொடங்கி அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு செங்கோட்டை வழியாக கொல்லம் செல்வதற்கும் இந்த வழியாக பொதிகை தொடர்வண்டி செல்வதற்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தவன் என்ற தகுதியோடு இந்த கடையநல்லூர் தொகுதி மக்களுக்கு என் வாழ்நாளில் எஞ்சியிருக்கும் நாட்களிலும் நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். மறக்க முடியாத இந்த வெற்றியை நீங்கள் பெற்றுத் தந்திருக்கிறீர்கள். தம்பி ராஜேந்திரனுக்கு இந்த தொகுதிக்கு கட்சி சார்பற்ற ஜாதி மத சார்பற்ற ஒரு பொதுநல ஊழியனாக பொது தொண்டாற்றும் சேவகனாக நேர்மை தவறாதவனாக நாணயம் மாறாதவனாக ஒழுக்கம் குன்றாதவனாக என் தம்பி நடந்து கொள்வார் என்பதை நான் 100க்கு 100 உறுதியளிக்கிறேன். ஏறத்தாழ 48 ஆண்டுகள் என்னோடு இருந்திருக்கின்ற அந்த அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன். உங்களுக்கு கிடைத்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனுக்கு என்ன கடமையை ஆற்ற முன்வருவானோ அதை போல உங்களுக்கு உங்கள் பிள்ளையாக இருந்து சகோதரனாக இருந்து அண்ணனாக தம்பியாக உடன் பிறந்தவனாக உங்களுக்கு சேவை செய்வார் என்பதற்கு நான் மீண்டும் உத்தரவாதம் தருகிறேன். ஒற்றுமையாக இருங்கள். இதை சொல்லித்தான் நான் 1200 கிலோமீட்டர் 19 மாத காலம் வேலூர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பிறகு தாமிரபரணி ஆற்றங்கரையிலிருந்து புறப்பட்டு 1200 கிலோமீட்டர் 1000 பேரோடு நடந்து சென்ற போதும் அரசியல் பேசாமல் சாதி சண்டையே எங்கும் வந்துவிடக்கூடாது, மதத்தின் பெயரால் மோதல் வந்துவிடக்கூடாது என்று சொல்லித்தான் கோடிக்கணக்கான மக்களை சந்தித்தேன். அதை போலவே இங்கு வாழுகிற மக்களும் ஒற்றுமையாக அவரவர்களுக்கு பிடித்த கட்சி, அவரவர்களுக்கு பிடித்த கருத்து, அவர்கள் சொந்த உரிமை, ஆனால் எந்த விதத்திலும் சிறு ஒரு பூசலும் ஏற்பட விடமாட்டீர்கள். இதோ நகரசபை தலைவராக இருந்த டாக்டர் சஞ்சீவ் முதல் பலரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஒற்றுமையாக இருப்பதற்கு உறுதுணையாக தம்பி ராஜேந்திரன் செயல்படுவார் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்றில் இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்று நினைக்கிற போது எனக்கு போர்க்களங்கள் என்ற புத்தகத்தை கொடுத்த காரணத்தால் இந்திய உபகண்டத்தில் இமய முதல் குமரி வரை பறந்து கிடக்கக்கூடிய இந்திய நாட்டில் வடபுலத்திலே ஜான்சி ராணி, பேரரசி, தாந்தியா தோபே, நானா சாஹேப் தளபதிகளோடு யுத்தகலத்திலே இருந்து அவர் கடுமையான போரிட்ட போதிலும் தோற்று போனார், கொல்லப்பட்டார், ஜெயிக்கவில்லை. ஆனால் இந்த தமிழகத்திலே பிறந்து ராமநாதபுரம் அரசருக்கு மகளாக பிறந்து சிவகங்கை முத்துவிடகநாதருக்கு துணைவியாராக வாழ்க்கையை தொடங்கி வெள்ளை படைகள் பாஞ்சோர் தலைமையில் ராமநாதபுரத்தை முற்றுகையிட்டு ஜெயித்து சேதுபதி இளவரசரை சிறைபிடித்துவிட்டு சிவகங்கையை நோக்கி தாக்க முனைந்த அந்த வேளையில் முத்துவிடகநாதர் காளையார் கோவிலில் முக்கண் முதல்வனுக்கு பூசை செய்து கொண்டிருந்த வேளையில் தூணின் மறைவிலே இருந்து துப்பாக்கியா எடுத்து சுட குண்டு பாய்ந்த நிலையில் துடிதுடித்து அந்த சன்னதியிலே விழுந்து மாண்டு போனார் முத்துவிடகநாதர். கேள்விப்பட்ட துணைவியார் வேலுநாச்சியார் விரைந்தோடி வந்தார். ஆலயத்தின் பிரகாரத்திலே மாண்டு கிடக்கின்ற தன் மணாளனுடைய ரத்தத்தை, உடலை, கொட்டப்பட்ட குருதியை பார்த்து அந்த ரத்தத்தை எடுத்து தன் நெற்றியிலே திலகமாக இட்டுக் கொண்டு
இதற்கு பழிவாங்குவேன் என்று அந்த ஆலயத்திலேயே சத்தியம் செய்துவிட்டு அங்கிருந்து அவர் தப்பிச் செல்லுகிற போது பிரிட்டிஷ் சிப்பாய்கள் பாஞ்சோரினுடைய படை வீரர்கள் பின்னாலே துரத்தி வருகிறார்கள் என்ற நிலையில் அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். காட்டுக்குள்ளே தண்ணீர் தாகம் எடுத்தது, வெயில் உக்கிரமாக அடிக்கிறது. ஆனால் அந்த வேளையிலும் அங்கே ஒரு சகோதரி ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரியிடம் தன்னை யார் என்று காட்டிக்கொள்ளாமல், அம்மா தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்க, நீங்கள் யார் அம்மா என்று அவர் பதிலுக்கு கேட்க, என்னை வேல்நாச்சியார் என்று சொல்லுவார்கள். எங்க பட்டத்து ராணியா, தாயே நீங்களா என்று அலறி துடித்து தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்த போது என் பின்னாலே பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். யான் எந்த திசையிலே போகிறேன் என்னிடம் கேட்பார்கள். நீ ஒன்றும் சொல்ல மாட்டாய் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு போன சிறிது நேரத்தில் அங்கே பிரிட்டிஷ் படை வீரர்கள் வந்தார்கள். அந்த பெண்ணிடம் கேட்டார்கள், வேல்நாச்சியாரை பார்த்தாயா என்று. இல்லை என்றார். எந்த பக்கம் போறார் தெரியுமா? தெரியாது என்றார். மீண்டும் மீண்டும் கேட்டார்கள். எனக்கு தெரியாது என்று சொல்லிக்கொண்டே இருக்க ஒரு வலதுகரத்தை வாளால் வெட்டி எறிந்தார்கள். சொல், உண்மையை சொல், வேல்நாச்சியார் எங்கே போனார்? மீண்டும் தெரியாது என்று சொல்ல இடதுகரத்தை வெட்டி எறிந்தார்கள். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலும் கேட்டபோது அதே பதிலை சொன்னாள். தலையை துண்டித்தார்கள். இந்த துயரம் நிறைந்த காட்சி நடந்தது. அங்கே இருந்து புறப்பட்டு விருப்பாட்சி அரசர் கோபால் நாயக்கருடைய அரண்மனைக்கு சென்று அவர் இங்கேயே தங்கிக்கொள் மகளே என்று தங்க வைத்து 5-6 ஆண்டுகள் கழிந்த பின் உருது மொழி பேச தெரியும், ஆங்கில மொழி அற்புதமாக பேசுவார், மலையாளம் பேசுவார், சமஸ்கிருதம் பேசுவார், தெலுங்கு மொழி கன்னட மொழி நன்கு அறிந்து பேசுவார். குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வாழ்வீச்சு, வளரி வீச்சு, வேல் வீச்சு அனைத்தையும் கற்று அதிலே தேர்ந்தவர் வேலுநாச்சியார். அப்பொழுது கேட்டார், நான் பிரிட்டிஷ் படைகளை தோற்கடித்து சிவகங்கையை மீட்க வேண்டும், தந்தையே என்ன செய்ய வேண்டும் நான் என்று கேட்க, அம்மா இங்கே ஹைதர் அலி முகாமிட்டிருக்கிறார் திண்டுக்கல்லிலே, அவரிடம் போய் உதவி கேளம்மா, அவர் நினைத்தால் உன்னைக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பார் என்று சொல்ல அங்கே சென்று ஹைதர் அலி அவர்களிடம் பிரிட்டிஷ் படைகளுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும் சிம்மசப்புறமாக திகழ்ந்த திப்பு சுல்தானின் தந்தை ஹைதர் அலியிடம் சென்று அருகிலே வந்தவுடன் இவை சிவகங்கை அரசியாக இருந்த வேலுநாச்சியார் என்று அறிந்து கொண்ட ஹைதர் அலி, மகளே வாமா, உனக்கு என்னம்மா வேண்டும் என்று கேட்க, எனக்கு 12 பீரங்கிகள், 500 துப்பாக்கிகள், 1000 படை வீரர்கள் இவை வேண்டும், யுத்தத்தை மேலும் நான் தொடர்ந்து நடத்துவதற்கு அப்படியே அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி திப்பு சுல்தான் மூலமாகவே அவற்றை கொண்டு போய் சேர்க்க ஏற்பாடு செய்த பிறகு மருதுபாண்டியர்கள் சேனாதிபதிகளாக வேலுநாச்சியாருக்கு வந்து சேர ஹைதர் அலி கொடுத்த ஆயுதங்களால், பீரங்கிகளால், துப்பாக்கிகளால், குதிரைகளால் அந்த படையை வலுவாக நடத்தி சென்று பிரிட்டிஷ் படைகளை தோற்கடித்தார் வேலுநாச்சியார். தோற்கடிக்கப்பட்ட பிறகு அதே தளபதி பாஞ்சோர் மண்டியிட்டு உயிர் பிச்சை கேட்ட போது வாளின் முனையில் என் கணவரினுடைய மரணத்தை எண்ணுகிற போது உன் தலையை நொடிப்பொழுதிலே நான் துண்டிக்க முடியும், ஆனால் போ, உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன், இந்த சிவகங்கை மண்ணை திரும்பி பாராமல் நீயும் உன் பிரிட்டிஷ் படைகளும் ஓடிவிடலாம் என்றவுடன் அவன் ஓடி போனான். இந்தியாவிலேயே
பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து தோற்கடித்து மீண்டும் வெற்றி கொடிய அரச கொடியாக உயர்த்தியவர் தமிழ்நாட்டிலே பிறந்த வேலுநாச்சியார் என்பதும் அந்த படைக்கு தேவையான ஆயுதங்களை தந்தவர் ஹைதர் அலி என்பதும் இது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருப்பதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு போர் சரித்திரம் என்பதால் நான் நினைத்து பார்க்கிறேன். ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே இருந்த திப்பு சுல்தான் அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையை வலுவாக கட்டிக்கொண்டு பிரிட்டிஷ்காரனை பல போர்க்களங்களிலே தோற்கடித்து அதே ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே இந்து மக்களும் இந்துக்களும் வாழ்கிறார்கள் என்பதால் அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் மையத்திலே ஒரு அற்புதமான பெருமாள் கோயிலை நிர்மாணித்து அந்த பெருமாள் கோயிலில் இந்துக்களும் வழிபடுவதற்கு வழியமைத்து கொடுத்த திப்பு சுல்தான் அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானை எப்படி அடக்குவது, ஸ்ரீரங்கப்பட்டினத்தை எப்படி ஒழிப்பது என்று திட்டமிட்ட வேளையில் பல பேருடைய வீழ்ச்சிக்கு துரோகம்தான் காரணம். வரலாற்றிலே அந்த அமைச்சரவையிலே இருந்த பூர்ணையா என்பவன் கைக்கூலியாக மாறி பிரிட்டிஷ்காரனுக்கு சுரங்கப்பாதையை திறந்து வைப்பதற்கு ஏற்பாடு செய்து தகவலும் கொடுத்ததை திறந்துவிட அதன் வழியாக படை வீரர்கள் உள்ளே வர தெற்கு கோட்டை வாசலை இடித்து தகர்க்கிறார்கள் என்ற போது நண்பகலிலே உணவருந்த வேண்டும் என்று அமர்ந்து உணவு தட்டிலே உணவு வைக்கப்பட்ட நிமிடத்தில் தெற்கு கோட்டை வாசல் தகர்க்கப்பட்டு பிரிட்டிஷ் வீரர்கள் துருப்புக்கள் உள்ளே நுழைகிறார்கள் என்றவுடன் மின்னல் வேகத்தில் எழுந்து ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு புறவியின் மீது தாவி ஏறி அந்த தெற்கு கோட்டை வாசலுக்கே போறார் திப்பு சுல்தான். அங்கே உடைபட்டு கிடந்த இடத்தில் இருந்தவாறு வாளேந்தி போரிட்டுக் கொண்டிருந்தார். ஒரு 5 அடி தூரத்துக்கு பக்கத்திலே வந்து அவர் பார்வை நோக்கி துப்பாக்கி கொண்டு பாய நெஞ்சத்திலே குண்டுகள் துளைத்து அந்த வீராதி வீரன் பிரமிக்கத்தக்க போராட்டல் பெற்ற திப்பு சுல்தான் கீழே விழுந்து வடிந்தார். அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த கடைசி யுத்தகல காட்சியை அற்புதமான ஓவியமாக வரைந்திருக்கிறார்கள். காவிரி ஆற்றங்கரையிலே அவர்களுடைய நினைவகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் அங்கு போய் பார்த்தபோது என் வாழ்க்கையிலே சில இடங்களுக்கு சென்றபோது நான் சிலிர்ப்படைந்திருக்கிறேன். மேனி சிலிர்த்ததுண்டு. மயிர் கூச்சரிகிற வேகத்திலே இந்த மேனி சிலிர்த்ததுண்டு. அப்படிப்பட்ட இடம்தான் ஹைதரினுடைய கல்லறையும் திப்பு சுல்தான் கல்லறையும் அருகருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மணிமண்டபத்துக்குள்ளே நுழைந்த போது அந்த இருவருடைய கல்லறையை பார்த்த மாத்திரத்தில் நான் சிலிர்ப்படைந்தேன். எப்பேற்பட்ட வீராதி வீரர்கள்! அந்த திப்பு சுல்தான் போர்க்களத்திலே கொல்லப்பட்ட பிரிட்டிஷ் படை வீரர்களுக்கு தளபதிகளுக்கு கல்லறைகள் எழுப்பி வைத்திருந்தார். அவர்களை அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார். இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ்ந்ததற்கு அடையாளமாக திப்பு சுல்தான் அரசூச்சினான். அந்த திப்பு சுல்தானுடைய பிள்ளைகள் வேலூர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த போது வேலூர் புரட்சியை அவர்கள் நடத்தினார்கள். ஒரு நாளில் அந்த பிரிட்டிஷ் காவலிலே இருந்த அந்த சிறை காவலில் இருந்த அனைவரையும் சாய்த்துவிட்டு அவர்கள் திப்பு சுல்தானுடைய கொடியை உயர்த்தினார்கள். ஆனால் பெரும் படை வந்து அவர்கள் அத்தனை பேரையும் அழித்தது. தப்பியவர்கள் சென்றது அவர்களுடைய கொள்ளுப்பேரருக்கு கொள்ளுப்பேரன்கள் கல்கத்தாவில் இருக்கிறார்கள் என்று அறிந்து எங்களுடைய வாணியம்பாடி நகர மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் நாகிஸ்கான் அவர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்து பயணத்துக்கான செலவுக்கும் டிக்கெட்டுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்து வரவழைத்து வாணியம்பாடியிலே திப்பு சுல்தானுடைய கொடிவழியிலே வந்தவர்களை வேடையிலே கொண்டு வந்து நிறுத்தி நான் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சந்தன மாலைகளை அணிவித்து அதே மேடையிலே வீரத்தாய் வேலுநாச்சியாருடைய நாட்டிய நாடகத்தையும் அரங்கேற்ற செய்து திப்பு சுல்தானுடைய
கொடிவழி வந்தவர்களை நான் கௌரவித்திருக்கிறேன் என்ற பெருமையோடு அங்கிருந்து வந்தேன். நீங்கள் இந்த 2 சரித்திரங்களையும் நீங்கள் நான் கூறுகிற போது ஒற்றுமை, இந்து முஸ்லீம் என்ற வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்வதற்கு கடையநல்லூரிலே வாழ்கிற மக்கள் சகோதர பாசத்தோடு ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற விதத்தில் கட்சிகள் வேறுபடலாம், வேறு வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம், அதான் அவரவர்கள் உரிமை. ஆனால் நீங்கள் இந்த நகரத்திலே வாழ்கிற பெருமக்கள் உங்களுடைய வாழ்வு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த விதமான நோய் நொடியின்றி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழவும் இயற்கை தாய் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று இந்த வேளையிலே நான் இறைஞ்சுகிறேன். இந்த கடையநல்லூர் நகரம் என்றைக்கும் மறக்க முடியாத நான் என் வாழ்நாளில் மறக்க முடியாத கடையநல்லூரில் எங்கள் இயக்கத்தை சேர்ந்த என் தம்பியை, ஒரு லட்சியவாதியை, தூயவனை, பொதுவாழ்வுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட புடம்போட்ட அந்த தங்கத்தை உங்களுடைய எம்எல்ஏவாக ஆக்குவதற்கு வாக்களித்ததை எண்ணி நான் தொடக்கத்தில் கூறியது போல அவர் ஆற்றுகிற பணிகளுக்கும் இந்த கடையநல்லூர் தொகுதி மக்களுக்கும் என்னாலும் அடியேனாலும் எளியவனாலும் இயன்றவற்றை உதவியாக இருந்து துணை செய்வேன் என்பதும், இனி ஒரு முறை கேள்விப்பட்டால் எங்க எம்எல்ஏ நல்ல மனுஷன், யார் போனாலும் முகஜொலிக்காமல் தன்னால் முடிந்ததை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறார், நாணயமாக யோக்கியமாக இருக்கிறார் என்று எல்லோரும் சொல்லத்தக்க விதத்திலே தம்பி நீ பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன், தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வெற்றியை அமைத்துக் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அவர் இங்கே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்த உயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு, அரும்பணி ஆற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்மாமணிகளுக்கு நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, வெறும் சொற்களால் அல்ல செயலால் நன்றியை காட்டுவான் என் தம்பி என்று கூறி, இவ்வளவு நேரம் நிசப்தமாக இருந்து அடியேனுடைய உரை கேட்ட உங்களுக்கு என்னுடைய பொன்னான நன்றியை தெரிவித்து, இந்த அருமையான ஏற்பாட்டை ஒளி வெள்ளத்துக்கு மத்தியிலே அமைத்து தந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வெல்க திராவிடம், வாழ்க தந்தை பெரியாரின் புகழ், வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ், வாழ்க முத்தமிழறிஞரின் புகழ், வாழ்க கண்ணியத்துக்குரிய காயிதே இல்லத்தவர்களின் புகழ் என கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.